ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், குரூப் 4 எக்ஸாம் இன்னையோட முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? எல்லோரும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நல்லா எழுதாமல் இன்கேஸ் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் 170+ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதோட வேகன்சி கம்மி. இன்னொன்று என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸி தான். தமிழில் ஒரு சில கொஷின்ஸ் ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாலுமே உங்களுக்கு ஜிஎஸ் ஆகட்டும் அண்ட் மேக்ஸ் ஆகட்டும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. இப்போதைக்கு 170க்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கீழே இருக்கவங்க தயவு செஞ்சு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் நீங்கள் 160 கொஷினுக்கு கீழே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த இடத்துல தப்பு வந்து அதிகமாக எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆச்சா, இல்லைனா வந்து படித்தது நல்லா படிக்கலையா, இல்லை ரிவிஷன் பண்ணலாம், இந்த போர்ஷன்ஸ் வந்து தெரியலையான்றது எந்த மிஸ்டேக் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் இதை விட நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து 170+ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 170+ அப்படின்றது வச்சுருந்தீங்கன்னா இப்போதைக்கு சேஃப் ஜோன். அந்த ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 கொஷின் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில கொஷின்ஸ் அதாவது ஒரு சில அகாடமியோட கீயும் ஆன்சர் கீயும் டிஎன்பிஎஸோட ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மாறி வரும். ஸோ அதனால் அதுக்கு அந்த கீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரோட நிலவரம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 அப்படின்றது சேஃப். அண்ட் அடுத்து என்ன அப்படின்றதாவது அந்த 160 170க்கு கீழே வந்து கொஷின் போட்டவங்க அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அடுத்து குரூப் 1 இல்லை குரூப் 2 எஸ்ஐ ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ குரூப் 4க்கு நீங்கள் ஓரளவுக்கு இப்போ 160+ நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும்போதே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சில அதாவது என்ன அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக்காகவோ இல்லைனா நீங்கள் ரிவிஷன் நல்லா பண்ணாதனாலையோ இல்லை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாதனாலதோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகிருக்கும். ஸோ அப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு இன்னும் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரூப் 4 மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாமும் வருது. எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணவங்க எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியாக எழுதி கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குரூப் 1 குரூப் 2 எஸ்ஏ எக்ஸாம்ஸ் வருது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டர் எக்ஸாமும் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல போஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து போஸ்ட் இருக்குது. ஸோ யாருமே ஹோப் விடாமல் தொடர்ந்து வந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஏன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் எவ்வளோ தூரம் போடுறோமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை தாண்டி முன்னாடி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரே இடத்துல நிற்காமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர் மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். எந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அச்சீவ்மெண்ட் வருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நல்லா ரிவிஷன் பண்ணது அதாவது தமிழ் அண்ட் ஜிஎஸ் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணதே ஜிஎஸ் மட்டும் ஒரு 30 நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கூட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் ஸ்டடி பிளான் அண்ட் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ யாருமே ஹோப் விடாமல் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்கேஸ் உங்களுக்கு கொஷின் கீழே இருக்குது, கட் ஆஃப்க்கு கீழே நீங்கள் அதாவது 170 கொஷினுக்கு கீழே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்க. ஸோ இதை நம்மளால் வந்து எந்த இதையுமே வந்து மாற்ற முடியாது. அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு அதாவது கட் ஆஃப் கீழே இருக்கவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 170க்கு மேலே இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.